ரைட், ஓகே. அப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் கிளாஸில் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு பாடத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் சில பேசிக்ஸை நாங்கள் படித்தோம். அந்த வகையில் நாங்கள் வந்து அவங்களோட கிரேட் 7ல் யூனிட் நம்பர் 5 ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரோடக்ஷனாக வந்து நான் வந்து கிரேட் 6ல் உள்ள சில பேசிக்ஸை உங்களுக்கு நான் வந்து ரிமைண்ட் பண்ணி கொண்டு ஃபஸ்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணினேன். ரைட். அப்போ நாங்கள் அதில் லாஸ்ட் டைம் பார்த்தது எப்படின்னு சொன்னால் வந்து ஒரு பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்றது, ஒரு பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்றது சம்பந்தமாக அதில் சூடோ, அதாவது படிமுறைகள் என்னென்ன இருக்குது, அந்த படிமுறைகள் நீங்கள் எவ்வாறு எழுதணும், அதே மாதிரி நெறிமுறை என்றால் என்ன, அந்த விடயங்களை நான் வந்து போன கிளாஸில் உங்களுக்கு நான் விளக்கப்படுத்தினேன். அதில் தான் நாங்கள் அந்த கம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஒன்றை எவ்வாறு உப பிரச்சனைகளாக பிரித்து அந்த உப பிரச்சனைகளை ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் ஒவ்வொரு தீர்வை கொடுக்கறதன் மூலம் ஒரு முழுமையான பிரச்சனைக்கு ஒரு இறுதி தீர்வை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் ஒரு பெரிய பிரச்சனையை பல சிறு பிரச்சனைகளாக உப பிரச்சனைகளாக பிரிக்கிறதுல நன்மைகளையும் நாங்கள் போன கிளாஸில் பார்த்துக்கிறோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது நாங்கள் செஞ்சது. இப்போ பிறகுதான் நாங்கள் வந்து இந்த ஃப்ளோ சார்ட், அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாங்கள் வந்து கிராஃபிக்கலாக எப்படி ரிப்ரசன்ட் பண்ணுறது, அதுக்கு நாங்கள் பாவிக்கிற ஒரு சார்ட்டை தான் நாங்கள் ஃப்ளோ சார்ட்னு சொல்கிறது. அந்த ஃப்ளோ சார்ட்டில் பாவிக்கக்கூடிய சிம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த சிம்பிள்ஸ் ஒவ்வொன்றையும் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கிறோம் போன்ற பல விஷயங்களை நாங்கள் கிரேட் 6 பேசிக்ஸோட படிச்சிட்டோம். போன கிளாஸில் நான் அதை ரிமைண்ட் பண்ணியும் இருக்கிறேன். ரைட். அந்த வகையில் எங்களுக்கு இப்போ நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஃப்ளோ சார்ட்டில் இருக்கக்கூடிய 3 மெத்தட்ஸ்: சீக்வன்ஸ் மெத்தட், செலெக்ஷன் மெத்தட், ரெப்படிஷன். அதாவது தொடர்முறை, தெரிவு முறை, மற்றது மீள்வரும் முறை போன்ற இந்த 3 மெத்தட்லையும் நாங்கள் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், திரும்ப நான் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்பட்ட பின்னர் அதுக்கான முடிவு ஒன்று இருக்கும். அப்போ நாங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பத்தை நாங்கள் வந்து ஒரு நீள்வட்டத்தாலையும் அந்த முடிவை நாங்கள் நீள்வட்டத்தாலையும் குறித்து காட்டுவோம். இணைகரத்தால் நாங்கள் குறித்து காட்டுறது, நாங்கள் கொடுக்குற இன்புட்டையும் எங்களுக்கு வெளிவார அவுட்புட்டையும் நாங்கள் இணைகரத்தால் குறித்து காட்டுறது. நாங்கள் செய்கிற செயல்முறையை நாங்கள் வந்து செவ்வகம் ஒன்றின் மூலமாக குறித்து காட்டுவோம். நாங்கள் செய்கிற செயல்முறையை, உதாரணத்துக்கு நான் போன கிளாஸில் ஃபுட் சலாட் எப்படி செஞ்சுன்னு பார்த்தோம். ஆரம்பம் ஒன்று இருந்துச்சு, பிறகு நாங்கள் அதற்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இன்புட் பண்ணணும். பிறகு அந்த இன்புட் பண்ணப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒவ்வொரு செயல்முறையை செஞ்சோம். கழுவுனம், வெட்டுனம், மிக்ஸ் பண்ணணும் போன்ற செயல்முறை ஒவ்வொன்றையும் நாங்கள் செஞ்சோம். அவ்வாறான செயல்முறைக்கு நாங்கள் ஃப்ளோ சார்ட்டில் பயன்படுத்துகிற வடிவம் சிம்பிள் செவ்வகம். பிறகு எங்களுக்கு அவுட்புட்டாக வந்தது எங்களுக்கு ஃபுட் சலாட். அப்போ அவுட்புட்டுக்கும் நாங்கள் இன்புட்டுக்கு எதை பயன்படுத்துகிறோமோ அதையே நாங்கள் அவுட்புட்டுக்கும் இணைகரத்தை பயன்படுத்துவோம். பேரலலோகிராம்னு சொல்கிறது இங்கிலீஷில். எங்களுக்கு இறுதியான அவுட்புட் வந்த பிறகு, இறுதியான தீர்வு வந்த பிறகு நாங்கள் அந்த ப்ரோக்ராமை, அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அந்த முடிவு தெளிவாக காட்டப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் நீள்வட்டம் ஒன்றை பயன்படுத்தி முடிவு எண்டுன்னு சொல்லி நாங்கள் கடைசியாக ஒரு நீள்வட்டத்தை பயன்படுத்தி சுட்டி காட்டுவோம். சரியா? ரைட். இப்போ பாருங்க, அதே மாதிரி நான் இப்போ சொன்னது இந்த ரைட். இப்போ பாருங்க, தெரிவு மெத்தட்ல, செலெக்ஷன் மெத்தட்ல வந்து நாங்கள் வந்து ஒரு நிபந்தனையை கேள்வியாக கேட்டு, பிறகு அந்த நிபந்தனைக்கு என்ன விடை வருதோ, நாங்கள் கொடுத்த இன்புட்ல இருந்து அந்த நிபந்தனைக்கு என்ன விடை வருதோ அந்த விடைக்கு தக்கன எங்களோட ஃப்ளோ சார்ட் தொடர்ந்து செல்லும். அந்த விஷயத்த நாங்கள் தெரிவு அடிப்படையில் பார்க்குறோம். அதுக்கு நாங்கள் இங்கே ஒரு அல்வா கட்டி மாதிரி ஒரு ஷேப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ள நாங்கள் ஒரு நிபந்தனையை கேட்போம், கேள்வியாக கேட்போம். வார இன்புட்டுக்கு நாங்கள் அந்த நிபந்தனை கேள்வியாக கேட்போம். அதை அந்த நிபந்தனை கேள்விக்கு கொடுக்கப்படுற ஆன்சரின் மூலம் நாங்கள் ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி நாங்கள் பயணித்து முடிவுக்கு வருவோம்.
மீள் செயல்ல நாங்க என்ன செய்வோம், நாங்க அவுட்புட் வந்த பிறகு திரும்ப ஒரு செயல்முறைக்கு அந்த அவுட்புட்டை உட்படுத்தி திரும்ப நாங்க பின்னுக்கு, அதாவது இதற்கு முன்னர் செய்த ஒரு செயல்முறையை திரும்ப மீள செய்யறதுக்காக வேண்டி நாங்க இதை பயன்படுத்துவோம். அதை நாங்க மீள் செயல், ரெப்படிஷன் சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? ரைட். இப்போ நாங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஃப்ளோ சார்ட்ல நாங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நாங்க செஞ்சு பார்க்க போறோம். ரைட். இப்போ பாருங்க, சின்ன எக்ஸசைஸ் ஒன்று கொண்டு வந்திக்கிறேன். முதலாவது சீக்வென்ஸ் மெத்தட்ல ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நாங்க பார்க்க போறோம். அதுல முதலாவது find the sum of two numbers, அதாவது இரு எண்களின் கூட்டுத்தொகையை கண்டுகொள்வதற்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டை நாங்க எப்படி கீறுறது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியும் இரண்டு இலக்கங்களோட கூட்டுத்தொகையை நாங்க காணணும்னு சொன்னா நாங்க வந்து என்னென்ன இன்புட்டா கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். என்னென்னத்தை நாங்க இன்புட்டா கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப முதலாவது, இப்ப நான் ஷேர் பண்ண ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் வந்து எப்படி இந்த சார்ட்டை கீறதுன்னு சொல்லி தர போறேன். சரியா? ரைட். இப்ப நான் முதல்ல என்ன செய்யறேன், எங்களுக்கு முதலாவது எல்லாத்துக்கும் எங்களுக்கு என்ன ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கும். அப்ப நாங்க கட்டாயம் ஸ்டார்ட் ஒரு நீள்வட்டத்தை நாங்க போட்டுக்கொள்ளணும். பிறகு அடுத்தது எங்களுக்கு வரப்போறது யாரு, இன்புட் வர போறார். இன்புட் வர போறார். இந்த இன்புட்ல எங்களோட கேள்வி என்ன, எங்களோட கேள்வி வந்து இரண்டு find the sum of two numbers சொல்லி கேள்வி. இரண்டு இலக்கங்களின் கூட்டுத்தொகையை காண்பதற்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டை எப்படி வரைகிறதுங்கிறத நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, இப்ப நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பிறகு நாங்க இன்புட்டை கொடுக்கணும். இரண்டு இலக்கங்கள் இந்த கூட்டுத்தொகையை காணணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், அந்த இரண்டு இலக்கங்களையும் உள்ளீடாக உட்செலுத்தணும். அந்த இரண்டு இலக்கங்களும் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆகவே நான் வந்து என்ன செய்யறேன், இன்புட் பண்றேன் நம்பர் 1ஐயும், அதாவது முதலாவது இலக்கத்தையும் நம்பர் 2ஐயும். இந்த நம்பர் 1 வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். அப்போ நான் கூட்ட வேண்டிய அந்த இரண்டு இலக்கங்களையும் நான் வந்து இந்த சிம்பலுக்குள்ள இன்புட் செய்யறேன், உள்ளீடு செய்யறேன். அதை நீங்க இன்புட்ல காட்டிடணும். பிறகு என்ன செய்யணும், கட்டாயம் உங்களோட அம்புக்குரிய என்ன செய்யணும், கட்டாயம் போட்டு காட்டணும். அம்புக்குறியிட சரியான திசை காட்டப்பட வேண்டும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சுக்கணும். இப்போ நாங்க வந்து இப்ப என்ன செய்ய போறோம், நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லி நாங்க ரெண்டு இன்புட்ஸை கொடுத்துட்டோம். இப்ப நாங்க வந்து இந்த இரண்டு இலக்கங்களோட கூட்டுத்தொகையை காண்றதுக்கு நாங்க ஒரு செயல்முறையை செய்ய போறோம். செயல்முறைக்கு நாங்க பயன்படுத்துறது ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஃப்ளோ சார்ட்ல ரெக்டாங்கிள் மூலம் நாங்க குறிச்சு காட்டுறது என்னத்தை, ஒரு செயல்முறையை, ஒரு ப்ரோசஸ் நாங்க குறிச்சு காட்டுறோம். ரைட். அந்த ப்ரோசஸ்க்குள்ள என்ன நடக்குது, சம், எங்கட கூட்டுத்தொகை சமன், நாங்க கொடுத்த முதலாவது நம்பரும் இரண்டாவது நம்பரையும் நான் கூட்ட போறேன். இல்லைங்களா? நான் இப்ப செய்ய போறேன், முதலாவது நம்பரையும் இரண்டாவது நம்பரையும் கூட்ட போறேன். கூட்ட பிற்பாடு நான் வந்து அதுக்கும் ஒரு அம்புக்குறியை போட்டுக்கொள்றேன். அம்புக்குறி பாக்ஸுக்குள்ள வராது. இப்ப நான் கீறதால அப்படி காப்பி பண்ணி எடுத்ததால அந்த கொஞ்சம் லென்த் பெருசா இருக்குது. நீங்க சரியா கீறிக்கொள்வீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணணும், பிறகு இன்புட் பண்ணணும் இரண்டு இலக்கங்களையும். பிறகு நாங்க எங்களோட செயல்முறையில இரண்டு இலக்கங்களோட கூட்டுத்தொகையை கண்டு கொண்டோம். இப்போ சம்முங்கிறது வந்து யாரு, நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் கூட்டி அவருக்கு ஒரு வெளியே வரப்போகுது, அதுதான் சம் ஆகிக்க போகுது. இப்ப எங்களோட கேள்வி என்ன, இரண்டு இலக்கங்களின் கூட்டுத்தொகையை காண்பதற்கான ஃப்ளோ சார்ட்டை நாங்க கீறணும். ஆகவே இவ்வளவு நாங்க செஞ்சிட்டோம். பிறகு என்ன நடக்க போகுது, அடுத்த ஆள் வராரு. இப்ப நாங்க வந்து எங்கட இதை செஞ்சிட்டோம்.
எங்கட ப்ராசஸர் செஞ்சிட்டோம். பிறகு நாங்க இப்போ அவுட்புட் பண்ண போறோம். என்னத்தை அவுட்புட் பண்ண போறோம்? எங்கட இந்த சம் அவுட்புட் பண்ண போறோம். ரைட், பாருங்க, அவுட்புட்டுக்கு நீங்க பயன்படுத்துறது ஒரு parallelogram, ஒரு இணைகரத்தை பயன்படுத்த போறீங்க. உங்களுக்கு என்ன எழுதுவீங்க? அவுட்புட், அல்லது நீங்க எழுதலாம் டிஸ்பிளேன்னு எழுதலாம், என்ன, அல்லது பிரிண்ட் எழுதலாம். இப்ப நான் இங்க டிஸ்பிளே எழுதுறேன். டிஸ்பிளே சம். சம் யாரு? முன்னுக்கு செயல்முறையில நாங்க இலக்கம் 1ஐயும் இலக்கம் 2ஐயும் கூட்டி நாங்க பெற்ற இந்த வேல்யூவை நாங்க என்ன செய்ய போறோம்? எங்கட அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ண போறோம். அதோட என்ன நடக்குது? எங்கட ப்ரோக்ராம், எங்கட பிரச்சனைக்கான, எங்கட பிரச்சனை ஆரம்ப பிரச்சனை என்ன? ஒரு 2 இலக்கங்கள் தரப்பட்டிருக்குது. அந்த 2 இலக்கங்களையும் என்னத்தை காணணும்? 2 இலக்கங்களையும் கூட்டுத்தொகையை காணணும். இதற்கான ஒரு பாய்ச்சல் கோட்டு வரிப்படத்தை வரைய சொல்லிக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்? 2 இலக்கங்களையும் இன்புட் பண்ணினோம். பிறகு அந்த உள்ளீடு செய்யப்பட்ட 2 இலக்கங்களுக்கும் ஒரு செயல்முறை செஞ்சோம். அந்த செயல்முறை என்ன? அவன் சொன்ன செயல்முறை, கூட்டுத்தொகையை காண சொல்லிக்கிறான். ஆகவே நாங்க அங்கே 2 இலக்கங்களையும் கூட்டி அதை சம்ல சேவ் பண்ணிக்கிறோம். பிறகு வந்த கூட்டுத்தொகை சம்ம நான் என்ன செய்யறேன்? அவுட்புட்டா டிஸ்பிளே பண்றேன். டிஸ்பிளே பண்ண பிறகு இப்ப எங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்பட்டுட்டு, பிறகு கட்டாயம் என்ன செய்யணும்? நீங்க கட்டாயம் நீங்க அந்த பிரச்சனைக்கான முடிவை கொடுக்கணும். முடிவை கொடுத்து திரும்ப உங்களுக்கு நீள்வட்டம் ஒன்று போட்டு உள்ளுக்கு நீங்க எண்ட் அல்லது முடிவுன்னு எழுதுவீங்க. நான் இங்கிலீஷ்ல எழுதி கொண்டு போறேன். இல்ல பாருங்க, நீங்க எங்க ஸ்டார்ட்டுக்கு பதிலா ஆரம்பம் எழுதுவீங்க. இலக்கம் 1, இலக்கம் 2ஐ உள்ளீடு செய்தல் நீங்க எழுதுவீங்க. பிறகு கூட்டுத்தொகை சமன் இலக்கம் 1 சக இலக்கம் 2 நீங்க எழுதுவீங்க செயல்முறைக்கு உள்ளுக்கு. பிறகு வெளியீடு கூட்டுத்தொகை வெளியீடு செய்தல் நீங்க எழுதுவீங்க. பிறகு அது முடிவுக்கு முடிவுன்னு எழுதுவீங்க. பாருங்க, இதுதான் நம்மளோட ஃப்ளோ சார்ட்டா இருக்க போகுது. இது ஒரு தொடரி முறையிலான ஃப்ளோ சார்ட். ஏன்? இதுல தெரிவு இல்லை, மீள் வருகையும் இல்லை. ஆகவே இவர் என்ன செய்யறாரு? உள்ளீடுகளை பெறாரு, அதற்கான செயல்முறையை செய்யறாரு. பிறகு என்ன நடக்குது? அந்த செயல்முறையினூடாக எங்களுக்கு கிடைக்க பெற்ற கூட்டுத்தொகையை அவுட்புட்டா தந்த பிறகு எங்களுக்கு இது முடிவுக்கு வருது. ரைட். இப்ப நாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப நாங்க எங்கட செகண்ட் கொஸ்டினுக்கு போவோம். இது உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்ப பாருங்க, ஃபைண்ட் த எவரேஜ் ஆஃப் 2 நம்பர்ஸ் தந்தீங்கன்னா. இப்ப நாங்க முன்னுக்கு கேட்டது கூட்டுத்தொகை, இப்போ எவரேஜ் காண சொல்லிக்கிறான். ரைட். அப்ப எவரேஜ் காணுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இது கணிதம், இது மெத்ஸ். எவரேஜ் எப்படி காண்றது? 2 இலக்கங்களோட எவரேஜ் எப்படி காண்றது? 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். 2ஐயும் கூட்டி எத்தனை இலக்கங்களை நாங்க கூட்டணுமோ அத்தனை நம்பர்ஸ் நாங்க என்ன செய்ய போறோம்? அவரை பிரிக்க போறோம். ரைட். இப்ப நாங்க ஃப்ளோ சார்ட்டுக்கு போவோம். இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல இன்புட் செஞ்ச சந்தர்ப்பத்துல நான் 2 விடயங்களை இன்புட் செஞ்சுக்கிறேன். அதுல ஒன்று இலக்கம் 1, மற்றது இலக்கம் 2. அந்த உள்ளீடு செய்த 2 விடயங்களையும் நான் ஒரே parallelogram, ஒரே இணைகரத்தின் உள்ளுக்கையை நான் காட்டிட்டேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏலும் ஒரு parallelogram மட்டும் கீறி இன்புட் நம்பர் 1 கொடுத்த பிறகு இன்னொரு parallelogram கீறி இவருக்கு இடையில என்ன கொடுக்கலாம்? இலக்கம் 2 நாங்க இன்புட் செய்யணும். நம்புக்குறி வரும். இப்ப பாருங்க, இப்படி செய்யலாம். அதாவது நான் 2 உள்ளீடுகள் கொடுத்தேன். அந்த கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளீடுகளுக்கும் நான் ஒவ்வொரு இணைகரத்தை பயன்படுத்தி அந்த உள்ளீடுகளை நான் குறிச்சு காட்டுகிறேன். இப்படியும் செய்யலாம். இதுவும் பிழை அல்ல. ஆனா எங்கட இலகுவாக நாங்க செய்யறதுக்காக வேண்டி 2மே உள்ளீடு தானே,
வேற ஒன்றும் நடக்க இல்லையே, செயல்முறையாகவோ அல்லது ஒரு வெளியீடாகவோ மாறையில தானே. ஆகவே நாங்க என்ன செய்யறது, எங்களோட எல்லா உள்ளீடுகளையும், கொடுக்கப்பட வேண்டிய எல்லா உள்ளீடுகளையும் ஒரே இதுல நாங்க என்ன செஞ்சிடுறது, இந்த மாதிரி சுட்டி காட்டிடுறது. ஒரே உள்ளீடுல நாங்க வந்து ஒரே உள்ளீடுகள் ஒரே நேரத்துக்கு உள்ளுக்கு நாங்க என் போட்டு நாங்க எல்லா உள்ளீடுகளையும் ஒண்ணுக்குள்ளேயும் சுட்டி காட்டிடுவோம். காட்டின பிறகு செயல்முறைக்கு வந்து செயல்முறையில் இருந்து வரக்கூடிய வெளியீடு நாங்க இப்படி சொல்லிடுவோம். இப்ப ரெண்டாவது கேள்விக்கு வருவோம் நாங்க. ரைட், திரும்ப வாசிச்சு கொண்டு வருவோம் ரெண்டாவது கேள்வியை. நல்லா விளங்கி கொள்ளணும். முதலாவது கேள்வி, ஃபைண்ட் த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். 2 இலக்கங்கள் தரப்பட்டு அதனுடைய கூட்டுத்தொகையை எவ்வாறு ஒரு பாய்ச்சல் கோட்டு வரைபடத்துல கீறி காட்டுறேன்னு சொல்லி நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப கேட்கிறான் வந்து ஃபைண்ட் த எவரேஜ் ஆஃப் டூ நம்பர்ஸ். 2 இலக்கங்களோட எவரேஜை கேட்கிறான். அப்ப நாங்க என்ன செய்யலாம், நாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்டா செஞ்ச இந்த டயக்ராம்ல இருந்தே எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த சம் வருவாரே இதை நான் அழிக்கிறேன். இந்த சம் வந்துட்டார். இப்ப நான் என்ன செஞ்சேன், 2 இலக்கங்களோட கூட்டுத்தொகையை காண்றதுக்கு கூட்டுத்தொகையை கண்டுட்டேன். பிறகு நான் வந்து திரும்ப இன்னொரு ப்ராசஸ் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன், திரும்ப சம் வந்த பிறகு நான் இன்னொரு ப்ராசஸ் செய்ய போறேன். என்ன ப்ராசஸ் அது, எவரேஜை காண்றது. இப்ப எவரேஜ் 2 இலக்கங்கள் எவரேஜை காணணும், சராசரியை காணணும்னு சொன்னால் 2 இலக்கங்களையும் முதலாவது கூட்டணும். கூட்டி வந்த அந்த கூட்டுத்தொகையை எத்தனை இலக்கங்கள் நாங்க கூட்டணும், 2 இலக்கங்களை கூட்டணும். அப்ப கூட்டுத்தொகையை 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிக்க எங்களுக்கு எவரேஜ் சராசரி வரப்போகுது. அந்த அடிப்படையில நான் சம்ம காண்டிட்டேன், கூட்டுத்தொகையை, அதாவது ஆரம்பிச்சேன். பிறகு நாங்க எவரேஜ் காணக்கூடிய 2 இலக்கங்களையும் நான் உள்ளீடு செய்ய, பிறகு அந்த 2 இலக்கங்களுக்குமான கூட்டுத்தொகையை நான் சம் என்கிறதுல காண்டுட்டேன். பிறகு நான் வந்து எவரேஜ் காண்றதுக்காக வேண்டிய இன்னொரு செயல்முறையை போட்டு நான் எவரேஜ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்த கூட்டுத்தொகை சம்ம நான் எத்தனை இலக்கங்களை நான் கூட்டினேன், 2 இலக்கங்கள் கூட்டினேன். ஆகவே நான் அந்த 2 இலக்கங்கள் கூட்டப்பட்ட எல்லா இலக்கங்களோட எவரேஜை காண்றதுக்கு எத்தனை இலக்கங்களை நீங்க கூட்டுனீங்களோ அத்தனை இலக்கத்தால் நீங்க பிரிக்கணும். பிரிச்சு அதை என்ன செய்வீங்க, எவரேஜ்ங்கிற இதுக்குள்ள சேவ் பண்ணி கொள்வீங்க. ரைட், இப்ப நீங்க என் பண்ணீங்கல, இன்னும் என்ன செய்யல, இன்னும் அவர் முடிய முன்னுக்கு நான் என்ன செய்ய போறேன், இப்போ நான் வந்து அவுட்புட்டை காட்டணும். அவுட்புட் எப்படி காட்டுறது, இன்னொரு இணைகரத்தை போட்டு என்ன செய்வீங்க, டிஸ்பிளே அல்லது அவுட்புட் என்ன, இப்ப கேட்கப்பட்டது எவரேஜ், இப்ப எங்களுக்கு தேவை எவரேஜ் அவுட்புட் செய் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்ப நாங்க அம்புக்குரிய சரியா போட்டு காட்டணும். ரைட், பாருங்க விளைஞ்சுதான் உங்களுக்கு. முதலாவது ஸ்டார்ட் பண்ணணும். பிறகு நாங்க எவரேஜ் காண வேண்டிய 2 இலக்கங்களையும் இன்புட் செஞ்சோம், உள்ளீடு செஞ்சோம். பிறகு அந்த 2 உள்ளீடுகளையும் நாங்க கூட்டி சம்முங்கிற கூட்டுத்தொகையை பெற்றுக்கொண்டோம். பிறகு இன்னொரு ப்ராசஸ் போட்டு இன்னொரு செயல்முறைக்கான செவ்வகத்தை வரைஞ்சி அதுக்கு உள்ளுக்க இந்த கூட்டுத்தொகையை 2ஆல பிரிக்கிறதன் மூலம் வரக்கூடிய எவரேஜை நாங்க கண்டுக்கிறோம். பிறகு எங்களுக்கு இப்ப எவரேஜ் வந்துட்டு, எங்கட கேள்வி என்ன, எங்கட கேள்வி வந்து 2 இலக்கங்களோட ஃபைண்ட் தி எவரேஜ் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 இலக்கங்களோட சராசரியை காண சொல்றதுதான் கேள்வி. ஆகவே எங்கட ஃப்ளோ சார்ட்ல நாங்க முதலாவது எவரேஜை காணறதுக்கு கூட்டுத்தொகையை பெற்று பிறகு நாங்க அவரை 2ஆல பிரிக்கிறது மூலம் எவரேஜை பெற்றோம். அப்போ எங்கட பிரச்சனைக்கான தீர்வு எவரேஜ் கிடைக்க பெற்றுட்டு பிறகு நாங்க அவரை அவுட்புட்டா கொடுத்துட்டு எங்கட ப்ரோக்ராமை எங்கட ஃப்ளோ சார்ட்டை முடிச்சு கொண்டோம். விளைஞ்சுதா? ரைட், இப்போ நீங்க கேட்பீங்க, அப்ப இன்புட்டுக்கு நீங்க ஒரே இதுல போட்டீங்க தானே, அப்ப ப்ரொசஸ்க்கும் ஒரே இதுல போடலாம் தானே? போடலாம். எப்படி போடலாம், இவரை இல்லாதாக்கலாம், இவரையும் இல்லாதாக்கிட்டு என்ன செய்யலாம்,
ஒரே செயல்முறையில் நீங்க என்ன செய்யலாம், சம்ம கண்ட பிறகு எவரேஜ் இங்கனே டைப் பண்ணிடலாம். என்ன சம்ம கண்ட பிறகு எவரேஜ கூட்டுத்தொகை 2ஆல பிரிச்சு வரக்கூடியத ஒரே செயல்முறையில காட்டலாம். காட்டிட்டு அந்த எவரேஜை நீங்க டிஸ்பிளே பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம். விளையிட்டா? ரைட். இப்ப நாங்க வந்து கேள்விக்கு போவோம். அப்போ ஒரு பிரச்சனையை ஒன்று தர சந்தர்ப்பத்தில் எப்படி நீங்க அந்த பிரச்சனையை ஃப்ளோ சார்ட்டினூடாக குறிச்சு காட்டுவீங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நாங்க 2 கேள்வி செஞ்சுக்கிறோம். முதலாவது கூட்டுத்தொகையை காண்றது, பிறகு எவரேஜ் காண்றது. ரைட். இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இதை நான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் ஒரு எக்ஸசைஸும் தருவேன். அதுக்கு முன்னுக்கு நாங்க வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் நாங்க இப்போ செய்வோம். ரைட். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் a rectangle. என்ன, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவை காண்றது காண ஃப்ளோ சார்ட்டை கிட்ட சொல்லிக்கிறாங்க. இப்போ முதலாவது இவ்வாறான ஒரு பிரச்சனை, ஒரு கேள்விதார சந்தர்ப்பத்தில் நாங்க முதலாவது கேள்வியை வாசிக்கணும், என்னத்தை யோசிக்கணும்னு சொன்னா, ரைட், இப்போ ஃப்ளோ சார்ட்டை நான் கீறதுக்கு எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவைங்கிறத நம்மளே பார்க்கணும். முதலாவது ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த ஒரு கேள்விக்கு, இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வை காண்றதுக்கு நான் என்னத்தை உள்ளீடு செய்யணும். அப்போ இப்ப பாருங்க, இப்போ இதுல உள்ள உங்களோட ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு கேள்வி கேட்கப்படுகிற சந்தர்ப்பத்துல, அப்ப ஏரியாவை காண்றதுக்கு, பரப்பளவை காண்றதுக்கு நீங்க என்னத்தை உள்ளீடு செய்ய போறீங்க, என்னத்தை உள்ளீடு செய்யணும் எங்களுக்கு தெளிவா தெரியும். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு காண்றதுக்கு நாங்க என்ன செய்யணும், செவ்வகத்தின் அகலத்தையும் செவ்வகத்தின் நீளத்தையும் நாங்க பெருக்கி அதுல பரப்பளவை காணுவோம். இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆகவே செவ்வகத்தின் பரப்பளவை காண்றதாக இருந்தால் நாங்க இன்புட்டாக கொடுக்க வேண்டியது, உள்ளீடாக கொடுக்க வேண்டியது எங்கட செவ்வகத்தின் அகலத்தையும் நீளத்தையும். சரியா? ரைட். இப்ப நாங்க ஃப்ளோ சார்ட்டை கீறுவோம். இப்போ நாங்கள் ஃப்ளோ சார்ட்டை கீறுறோம். எப்படி கீறுவோம்? முதலாவது வந்தோடனே, முதலாவது எனி ஃப்ளோ சார்ட், முதலாவது வந்தோடனே ஸ்டார்ட் நீள்வட்டத்தை போட்டாச்சு, ஸ்டார்ட்டை போட்டாச்சு. இது மஸ்ட், கட்டாயம் செய்ய வேண்டியது. பிறகு ஒரு அம்புக்குரிய கீழ் நோக்கி அசைச்சாச்சு. இப்போ இன்புட்டை கொடுக்க போறோம். இப்போ இன்புட் என்ன செய்ய போறோம்? இன்புட்டுக்கு நான் கொடுக்க போறது லென்த்தும் வித்தும். என்ன, செவ்வகத்தின் பரப்பளவை காண்றதுக்கு நாங்க கொடுக்க போறது லென்த்தும் வித்தும். ரைட். ஓகே. இப்ப பார்ப்போம் நாங்க. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவை காண்றதுக்கு நாங்க உள்ளீடு செய்ய வேண்டியது செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும். ஆகவே நாங்க ஸ்டார்ட் பண்ணணும். உள்ளீட்டுக்கான சிம்பிள், நாங்க பயன்படுத்தக்கூடிய சிம்பிளாக இருக்கக்கூடிய இணைகரத்தை பயன்படுத்தி அதுக்கு உள்ளுக்க நாங்க இன்புட் லென்த் அண்ட் வித்னு எழுதிக்கிறோம். நீளத்தையும் அகலத்தையும் உள்ளீடு செய்தல், நீளம் கமா அகலம் எழுதினா காணும். பிறகு அம்புக்குறி போடுவீங்க. திரும்ப உள்ளீடு செய்யப்பட்ட இந்த நீளத்தையும் அகலத்தையும் வச்சு என்ன செய்யணும், நீங்க ஏரியாவை காணணும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு நாங்க உட்செலுத்தின வித், நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறதன் மூலம் பரப்பளவை நாங்க கண்டுகொள்வோம். பிறகு பரப்பளவை நாங்க என்ன செய்ய போறோம், அவுட்புட் பண்ண போறோம். அவுட்புட் எங்கட பரப்பளவு. அவுட்புட் பண்ண பிறகு எங்களுக்கு முடிவு வந்துடும். நாங்க எண்டுன்னு சொல்லி கொடுத்து அதை முடிச்சிடுவோம். சரியா? விளையிட்டா? அப்ப பாருங்க, இதை நீங்க மெயினா கவனிச்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆரம்பமும் இருக்கும், ஒரு முடிவொன்றும் இருக்கும். ஆகவே நீங்க எந்த ஃப்ளோ சார்ட்டை கீழே வந்தாலும் நீங்க ஆரம்பத்தை நீள்வட்டத்துல போட்டு ஆரம்பம்னு போட்டுருவீங்க. அதே மாதிரி இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியா நீங்க வந்து முடிவையும்
ஒரு நீள்வட்டத்துக்கு சுட்டி காட்டிடணும். இந்த ரெண்டும் கட்டாயம் எல்லா ஃப்ளோ சார்ட்லையும் ஆரம்பத்திலையும் முடிவுலையும் கட்டாயம் வரக்கூடியது. சரியா? அதே மாதிரி நீங்க எந்த ஃப்ளோ சார்ட் கீற சந்தர்ப்பத்திலையும் இந்த அம்புக்குறி சரியான முறையில திசை இட்டு காட்டப்பட வேண்டும். இப்ப எந்த திசையில ஃப்ளோ சார்ட் மூவ் ஆகி போகுதோ அந்த திசையில அம்புக்குறி திசை காட்டப்பட்டு சுட்டி காட்டப்பட வேண்டும். அதே மாதிரி இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும், உள்ளீடுக்கும் வெளியீட்டுக்கும் நீங்க இணைகரத்தை பயன்படுத்துவீங்க. இன்புட்டாக இருந்தால் அந்த இணைகரத்துக்குள்ள இன்புட் என்னத்தை இன்புட் பண்றீங்கன்னு சொல்லி எழுதுவீங்க. அவுட்புட்டாக இருந்தால் இணைகரத்தை பயன்படுத்தி அவுட்புட் என்ன அவுட்புட் ஆகுதுன்னு எழுதுவீங்க. இப்ப இங்கன வந்து லென்த் அண்ட் வித் இன்புட்டாக இருக்குது, அவுட்புட் வந்து ஏரியாவாக இருக்குது. அதே மாதிரி எங்கட ப்ரோசஸ் செயல்முறைக்கு நாங்க சுட்டி காட்டுறது செவ்வகம் ஒன்றின் மூலம். அந்த செவ்வகத்துக்கு உள்ளுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன செயல்முறையை செய்றீங்க, கொடுக்கப்பட்ட இந்த உள்ளீட்டுக்கு என்ன செயல்முறையை செய்றீங்கிறத நீங்க இதுக்குள்ளுக்க எழுதி காட்டுவீங்க. இப்ப நாங்க இந்த இடத்துல நாங்க வந்து செவ்வகத்தின் பரப்பளவை காண்றதுக்கு நாங்க ஒரு செயல்முறையை செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு தெரியும் செவ்வகத்தின் பரப்பளவை காண்றதாக இருந்தால் பரப்பளவு சமன் செவ்வகத்தின் நீளத்தையும் செவ்வகத்தின் அகலத்தையும் நாங்க பெருக்கணும். பெருக்கி வாரதுதான் எங்களுக்கு பரப்பளவாக அமைய போகுது. ஆகவே அந்த செயல்முறையை நீங்க எங்கன எழுதி காட்டுவீங்க. எழுதி காட்டின பிறகு அவுட்புட்டை கொடுத்துட்டு நீங்க முடிவுக்கு வருவீங்க. இது இப்ப நான் செஞ்சு காட்டிக் கொண்டிருக்கிறது வந்து ஒரு தொடரி முறையிலான ஃப்ளோ சார்ட். இதுல வந்து எந்த தெரிவுகளோ அல்லது மீள் வருகையோ இல்லை. நீங்க வந்து இன்புட்டை கொடுக்குறீங்க, அந்த கொடுக்கப்பட்ட இன்புட்டுக்கு சில செயல்முறை ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸில் இருந்து ஒரு அவுட்புட் ஒன்று வருது, அந்த அவுட்புட்டை சுட்டி காட்டுறீங்க, பிறகு முடிவுக்கு வந்துடுறீங்க. இது ஒரே வழியில போயிட்டு அப்படி முடிவுக்கே போயிட்டு சேர்ந்துடும். ஆரம்பமாகி இன்புட்டை பெற்று அதற்கான செயல்முறை நடைபெற்று அவுட்புட் வந்து முடிவு பெற்றும். அதை நாங்க தொடரி செயல்முறை, தொடரி முறைன்னு சொல்றது. சரியா? இதே மாதிரி தான் இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறேன், அதுவும் இதே மாதிரி தான். என்ன ஃபார்முலா மட்டும் மாற போகுது. இல்ல பாருங்க, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். என்ன பெரிமீட்டர் என்ன? சுற்றளவு. ஒரு வட்டத்தின் சுற்றளவை காண்பதற்கான ஒரு ஃப்ளோ சார்ட்டை கீழே சொல்லிக்கிறான். அப்ப அவ்வாறான சந்தர்ப்பத்தில் என்ன செய்வீங்க, என்ன மாற போகுதுங்கன்னு மாறப்போற விஷயம் வந்து ஃபார்முலா மட்டும்தான். ஃபார்முலா மட்டும்தான் மாறப்போகுது. ஆகவே இங்க நீங்க வந்து பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2πr என்கிற சமன்பாட்டை பயன்படுத்தி பெரிமீட்டரை கண்டு இதே மாதிரி கொடுப்பீங்க. இப்போ செஷன் டிஸ்கனெக்ட் ஆகும். இப்போ நாங்க வந்து இவ்வளவு நேரமும் நாங்க வந்து பார்த்தது சீக்வன்ஸ் மெத்தட், அதாவது தெரிவு முறையில எப்படி ஃப்ளோ சார்ட்டை கீறுறதுன்னு சொல்லி பார்த்தோம். கடைசியா நாங்க 4வது ஒரு எக்ஸசைஸை தந்திக்கிறது வந்து ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஒரு வட்டத்தின் சுற்றளவை எப்படி காண்றது சம்பந்தமானது. எவ்வாறு நீங்க செவ்வகத்தின் பரப்பளவை கண்டீங்களோ அதே மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டை பயன்படுத்தி தான் இந்த வட்டத்தின் சுற்றளவையும் காண போறீங்க. உங்களுக்கு மாற்றமாக போறது, நீங்க இன்புட் எடுக்கக்கூடியது வட்டத்தின் ஆரையை மட்டும் இன்புட்டாக எடுப்பீங்க. செயல்முறையில நீங்க 2πr, அதாவது வட்டத்தின் சுற்றளவுக்கான சமன்பாடு 2πr, 2 into π ஒரு மாறிலி, ஆர் வந்து உங்களோட நீங்க உள்ளீடு செய்த ஆரையாக இருக்க போகுது, வட்டத்தின் ஆரையாக இருக்க போகுது. ஆகவே அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ஒரு வட்டத்தின் சுற்றளவை கண்டு அதை அவுட்புட் பண்ணுவீங்க. ரைட். அதை இப்போ நான் செஞ்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னா அது வந்து ரெக்டாங்கிள் ஏரியா காண்ற அதே மாதிரியான ஒரு ஃப்ளோ சார்ட் தான், சமன்பாடுகளும் உள்ளீடுகளும் மட்டும் மாறப்போகுது. ஓகே ரைட். இப்போ நாங்கள் செலெக்ஷன் மெத்தடுக்கு போவோம். செலெக்ஷன் மெத்தட்ல எவ்வாறு நாங்க ஒரு ஃப்ளோ சார்ட்டை கீறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இப்ப பாருங்க, 5வது பாருங்க, ஸ்கிரீன் விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இப்ப பாருங்க 5வது, கோ அவுட் இஃப் இட் இஸ் நாட் ட்ரைனிங். அப்போ ஒருத்தருக்கு இப்ப என்ன செய்யணும், உதாரணத்துக்கு வெப்பமே நாங்க இப்போ ஒருத்தர் போய் ஒரு அழைக்கிறாரு, இப்ப அவர் ஈவினிங் டைம் அவர் பிளே கிரவுண்டுக்கு போக போறாரு விளையாடுறதுக்கு அப்படின்னு வச்சுக்கொள்வோம். இப்ப வந்து அவர் என்ன செய்வாரு, வெளியே வந்து பாக்குறாரு மழை பெய்யுதா இல்லையா. மழை பெஞ்சிராக்கும்
கிரவுண்டுக்கு போக மாட்டார். மழை பெய்ய இல்லாட்டி என்ன செய்வார்? கிரவுண்டுக்கு போக போறாரு. அப்போ if it is not raining, he will go to the playground. If it is raining, he will stay at home. அப்ப இங்கன வந்து அவரு இஸ் இட் ட்ரைனிங்கிற கேள்வியை மனசுக்குள்ள நினைச்சிட்டு வந்து வெளியே பாக்குறாரு. மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லி பாக்குறாரு. மழை பெய்ஞ்சிடாக போக மாட்டார். சரியா? அப்போ இங்கதான் தெரிவு வருது. இதை எப்படி நாங்க ஃப்ளோ சார்ட் ஒன்றுல கீறுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்ப நாங்க கீறுவோம் ஃப்ளோ சார்ட். இப்ப ஸ்டார்ட் நான் சொன்னேன் தானே, முதலாவது நீங்க என்ன செய்யணும்? ஸ்டார்ட்டை கீறிடணும். ஸ்டார்ட்டை கீறிடுவீங்க. ரைட், விளங்குதா உங்களுக்கு? ஸ்கிரீன் விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் விளங்குதா? விளங்குது சார். ஓகே, ரைட். இப்போ நாங்க வந்து அந்த எக்ஸசைஸ்க்கு போகும்போது நாங்க வந்து செலெக்ஷன் மெத்தட் சொன்னா என்ன சொல்லி பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பேசிக்கா பார்த்துட்டு நாங்க அதுக்குள்ள எக்ஸசைஸ்க்குள்ள போவோம். ரைட், இப்போ பாருங்க, செலெக்ஷன் தேர்வு தர்க்கம், செலெக்ஷன் லாஜிக்னு சொல்றது. இல்ல பாருங்க, தேர்வு தர்க்கம் நிபந்தனைக்கு ஏற்ப இரண்டு வெவ்வேறு பாதைகளில் ஓட்டத்தை தொடர அனுமதிக்கிறது. நிபந்தனை உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது நிபந்தனை பொய்யாக இருக்கலாம். அப்போ நிபந்தனை உண்மையாக இருந்தால் உண்மையை நோக்கி போகும், பொய்யாக இருந்தால் அந்த திசையை நோக்கி போகும். ரைட், இப்ப பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. விளங்குதா படம்? ரைட், இஸ் த ரோட் கலர் சைட் லீட்ஸ் டு மை டெஸ்டினேஷன். அப்ப நீங்க போறீங்க, ஒரு Y ஜங்ஷன் ஒன்று வருது. இந்த Y ஜங்ஷன்ல இரண்டு அம்புக்குறி காட்டப்பட்டிருக்குது. ஒன்று இடது பக்கம் போற சிவப்பு அம்புக்குறியையும் ஒன்று வலது பக்கம் போற நீல கலர் அம்புக்குறியையும் காட்டுது. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? நான் எதால போனேன்னாக்கும் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவேன். அப்ப நீங்க ஒரு கேள்வியை கேட்குறீங்க உங்களோட மனசுக்குள்ள, சிவப்பு நிற பக்கம் எனது இலக்குக்கு இட்டு செல்கிறதா? அப்ப சிவப்பு அம்புக்குறி காட்டப்பட்ட திசையை நோக்கி நான் பயணிச்சேனாக்கும் எனக்கு என்ன நடக்குதா? எனக்கு வந்து நான் போய் சேர வேண்டிய இடத்தை நோக்கி போய் சேருவேனா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறது. அந்த கேள்விக்கு பதிலாக கிடைக்கக்கூடிய விடையை வைத்து நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதை நோக்கி பயன்படுத்துவீங்க, அதை நோக்கி போவீங்க. இப்ப கேள்வி என்ன? சிவப்பு நிற பக்கம் எனது இலக்குக்கு இட்டு செல்கிறதா? அப்ப ரெட் எரோவால காட்டப்பட்ட திசை சரியான பாதையா, நான் போக வேண்டிய சரியான பாதையான்னு நீ மனசுல கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே உள்ள நாலேஜின் அடிப்படையில ரைட், நீ அதால் தான் போகணும், நீ நினைக்கிறது சரி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? சிவப்பு நிற அம்புக்குறி காட்டுற திசையான இடது பக்கத்தால போவீங்க. இல்லாட்டி இல்ல நீ அதால போனியாக நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக மாட்ட அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் என்ன? வலது பக்கம் நீல அம்புக்குறி காட்டப்பட்ட திசையினால போறது தான் உங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன். அப்ப நீங்க அதால போவீங்க. அப்போ இதுதான் செலெக்ஷன். ஒரு ஜங்ஷன்ல நீங்க ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கான விடையை அடிப்படையாக கொண்டு அந்த ஃப்ளோ சார்ட் வந்து முன்னேறி செல்ல போகுது. பாருங்க, இப்ப இதுக்கு நாங்க ஃப்ளோ சார்ட் ஒன்று கேட்டோம்னா அந்த ஃப்ளோ சார்ட் இப்படி தான் வரப்போகுது. அந்த ஃப்ளோ சார்ட் வந்து இப்படி தான் வரப்போகுது. பாருங்க, என்ன செய்வீங்க? ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பாருங்க, இஸ் ரெட் கலர் சைட் லீட்ஸ் டு மை டெஸ்டினேஷன். அப்போ சிவப்பு அம்புக்குறியால் காட்டப்பட்ட திசை நோக்கி போனா வந்து நான் போய் சேர வேண்டியதுக்கு போய் சேருவேனா அப்படின்ற ஒரு கேள்வியை என்ன செய்றீங்க? இந்த தெரிவுக்கு நாங்க பயன்படுத்துற இந்த அல்பாகட்டி ஷேப் இதுல நாங்க வந்து உள்ளுக்கு எழுதுறோம், கேள்வி எழுதுறோம். இந்த கேள்விக்கு ஒரு விடை வரப்போகுது. அது எஸ்ஸாக இருக்கலாம் அல்லது நோவாக இருக்கலாம். சிவப்பு அம்புக்குறி காட்டப்பட்ட திசையில் சென்றால் நான் போய் சேர வேண்டியதுக்கு செல்வேனா? ஒன்று செல்வேண்டு வரும் விட அல்லது செல்ல முடியாதுன்னு வரும். எஸ் என்று வரும் அல்லது நோ என்று வரும். எஸ் என்று வந்தா சிவப்பு அம்புக்குறி எங்கிட்ட பக்கம் காட்டுச்சுது? லெஃப்ட் சைடு, இடது பக்கம் போக சொல்லி காட்டுச்சுது. ஆகவே நீங்க என்ன செய்ய போறீங்க? செயல்முறையில லெஃப்ட் சைடுக்கு போக போறீங்க. இது ஒரு செயல்முறை. லெஃப்ட் சைடு நீங்க போறது ஒரு செயல்முறை. அப்போ இல்லாட்டி
போய் சேர வேண்டிய இடத்துக்கு சிவப்பு அம்புக்குறி காட்டுறது ஊடாக நீங்க போனீங்களாக்க நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர மாட்டீங்க. நோ என்ற விட வந்துச்சுதாக்கும் நீங்க வலது பக்கம் நீல அம்புக்குறி காட்டுற வலது பக்கத்துக்கு நோக்கி போவீங்க. அப்போ உங்களோட ஸ்டார்ட்ல இருந்து இப்போ நாங்க பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஸ்டார்ட் பண்ணீங்க, கேள்வி கேட்டீங்க, கேள்விக்கு விட நோண்டு வந்துச்சுதாக்கும் அம்புக்குறி இங்கிட்டு பக்கம் போயிட்டு ப்ரொசஸ் வந்து கோ டு ரைட் சைட், அதோட என்ன செய்யும் அப்படி வந்து முடிஞ்சிடும். அப்ப இந்த பார்ட் யூஸ் பண்ணப்படாது. இந்த தெரிவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எஸ் என்ற பதில் வந்துச்சுதாக்கும் நீங்க என்ன செய்வீங்க, நேரா போயிட்டு கோ டு லெஃப்ட் சைடுக்கு போயிட்டு முடிவுக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி தான் நாங்க வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ நாங்க கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ நாங்க கொஸ்டினுக்கு வந்தா கோ அவுட் இஃப் இட் இஸ் நாட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்வோம், இப்போ நாங்க கீறுவோம், ஃப்ளோ சார்ட்டை கீறுவோம். ரைட், முதல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே செய்யணும், இதெல்லாம் அழிக்கிறேன் நான், தேவைப்படும் அம்புக்குறி பக்கத்தில் வச்சுக்கொள்வோம். ரைட், இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ எனக்கு என்ன செலெக்ஷன் ஒன்று எடுக்கணும். செலெக்ஷன் உண்டு நான் கீறி செலெக்ஷனுக்கு உள்ளுக்கு நான் வந்து என்ன பார்க்கணும், ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி அது? இஸ் இட் ட்ரைனிங்? ட்ரைனிங் நான் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறேன். எஸ் ஆயிருந்தா கீழே, நோவா இருந்தா இங்கிட்ட பக்கம். அப்ப நாங்க அதுக்கு ஒரு நோக்கு அங்கிட்ட பக்கம் நான் கொடுக்க போறோம். இன்னொரு ஏராவுக்கு எடுத்து அவர் நான் வந்து கீழ் நோக்கி கொடுக்க போறேன். இவரு நோவாக இருந்தா இவரு எஸ் ஆக இருந்தா, நோவாக இருந்தா அங்கிட்டு போக போறாரு, எஸ் ஆக இருந்தா அங்கிட்டு போக போறாரு. இதுன்னா அழிச்சு விடுவோம், இதையும் அழிச்சு விடுவோம். இப்ப செயல்முறை என்ன செய்ய போறாரு, அதாவது இந்த கேள்விக்கு வந்த விடையின் அடிப்படையில் இவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி பார்க்க போறோம். சாரி, இப்போ செயல்முறை செய்ய போறார். என்ன செயல்முறை? என்ன செயல்முறை? அதாவது if it's not training go to playground. go out னு போடுமே, வெளியே போகலாம். can go out, can go out. மழை பெஞ்சிராக்கும் cannot go out. அப்போ ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்குது, பிறகு ஒரு நிபந்தனை, ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது, ட்ரைனிங்கா இல்லையான்னு சொல்லி. ட்ரைனிங் எஸ்ஸா இருந்துச்சுதாக்கும் வெளியே போக இயலாது, ட்ரைனிங் நோவாக இருந்துச்சுதாகும் வெளியே போகலாம். ஆகவே பிறகு நாங்க என் பண்ண முன்னுக்க இந்த இரண்டு அம்புக்குறியை நான் என்ன செஞ்சணும், சேர்த்து விடணும். இவர்ல இருந்து இப்ப பாருங்க, ஸ்டார்ட் பண்ணீங்க, பிறகு ஒரு நிபந்தனை, ஒரு தெரிவுக்கு உட்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு தெரிவுக்கான சிம்பலை போட்டு அதுக்குள்ள கேள்வியை கேட்டீங்க. அந்த கேள்விக்கு என்ன விட வருதோ அந்த விடையின் அடிப்படையில நீங்க ஃப்ளோ சார்ட்டை ஃபர்தரா கண்டினியூ பண்ணினீங்க. விளைஞ்சுதா? இதுதான் இப்ப எங்கட செலெக்ஷனாக இருக்க போகுது. அப்ப செலெக்ஷன் ஃப்ளோ சார்ட் நாங்க கீற சந்தர்ப்பத்துல இப்ப நீங்க நினைக்க கூடாது ஸ்டார்ட்டுக்கு பிறகு இன்புட் தானே வரும், இதுல இன்புட்டும் வரலையே அப்படின்னு நினைக்க கூடாது. இப்போ இவர் வந்து வெளியே போறதா இல்லையா, இதுல என்ன இன்புட் இருக்குது? இன்புட் ஒன்றும் இல்லை. அவருக்கு வந்த பிரச்சனையே அவரு மனசுல யோசிக்கிறாரு, வெளியே போறதா இல்லையான்னு சொல்லி. அது டிரெக்டாவே தெரிவு தான், ஒன்று போகலாம் அல்லது இல்லையாங்கிறது முடிவெடுக்க வேண்டியது. ஆகவே நாங்க ரைனிங்கா இல்லையான கேள்வி ஒன்று கேட்டோம். கேள்வியில இருந்து வந்த விடையின் அடிப்படையில நாங்க வெளியே போறதா இல்லையாங்கிறத தீர்மானிச்சோம். அதோட எங்களுக்கு என்ன முடிவுக்கு வந்துச்சு,
விளங்குதா? இவ்வாறு தான் ஒரு செலெக்ஷன் மெத்தட்ல நாங்க ஃப்ளோ சார்ட் ஒன்றை நாங்க கீறுறது. இப்ப நாங்க வருவோம் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு. இப்ப பாருங்க, input the length and width of a quadrilateral and state whether it is a square. அதாவது என்ன, நாட்பக்கல் ஒன்றின் நீளத்தையும் அகலத்தையும் உள்ளீடு செய்து அது ஒரு சதுரமா என காட்டுறதுக்கு ஆன ஒரு ஃப்ளோ சார்ட்டை சொல்லிக்கிறான். சதுரமாக இருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு நாட்பக்கலின் அகலமும் நீளமும் எப்போது சமனாகுதோ அப்போ அவர் சதுரமாகிடுவார். உங்களுக்கு தெரியும் தானே, சதுரத்தின் எல்லா பக்கங்களும் ஒன்றுக்கொன்று சமன். ஆகவே நீளமும் அகலமும் சமனாக இருக்கும் சதுரத்துக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பண்பு எப்ப வருதோ அப்ப அவரு அந்த நாட்பக்கல் சதுரமாகிரும். அது எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில நாங்க இவருக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டை நாங்க கீரணமாக்கும். எப்படி கீறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்போ நாங்க வருவோமே, ஃப்ளோ சார்ட் கீற போறோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து இந்த கொஸ்டின்ல எங்களுக்கு இன்புட்ஸ் இருக்குது. என்ன இன்புட்ஸ்? அந்த நாட்பக்கலின் நீளமும் அகலத்தையும் நான் கட்டாயம் இப்ப இன்புட் பண்ண வேண்டி இருக்குது. ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன், உள்ளுக்குள்ளலாம் இப்ப இது வந்து அந்த பழைய கேஸ் தானே, நான் இதெல்லாம் இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ எனக்கு இன்புட்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது இதுல. ஆகவே நான் இன்புட்ஸுக்கு நான் வந்து இன்புட் எடுக்கிறேன். ஒரு இணையகத்தை பயன்படுத்தி இன்புட்ஸ் என்ன, இன்புட் லென்த் அண்ட் விட்த், நீளத்தையும் அகலத்தையும் இன்புட்டா எடுக்கிறேன். இன்புட்டை அடுத்த பிறகு நான் வந்து இந்த தெரிவுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கிறேன். லென்த்தும் விட்த்தும் கேள்வியா கேட்கணும். அப்ப பாருங்க, கேள்வியா கேட்கறதுக்கு இஸ் லென்த் ஈக்குவல் டு விட்த்? ஒரு கேள்வி. என்ன கேள்வி? தெரிவுல நான் கேட்ட கேள்வி என்ன, உள்ளீடு செய்யப்பட்ட அகலம் நீளத்துக்கு சமனாக இருக்குதா? இருந்துச்சுதாக்கும் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், அவுட்புட்டை கொடுப்பீங்க. அவுட்புட்டுக்கு நாங்க பார்க்கிறது அவுட்புட் நாங்க பார்க்கிறது இணைகரம். இப்ப பாருங்க, இஸ் லென்த் ஈக்குவல் டு வித், நீளம் அகலத்துக்கு சமனாகிதா? நீங்க கொடுத்ததுல நீங்க கொடுத்த நீளமும் அகலமும் சமனாக இருக்குதா? எஸ் என்று வந்துச்சுதாக்கும் இட் இஸ் a square. நோ என்று வந்துச்சுதாக்கும் இட் இஸ் not a square. ரைட், உங்களுக்கு முடிவு வந்துச்சு, எண்ட் பண்ணிடுவீங்க அதோட. பாருங்க, அப்ப ஆரம்பத்துல தொடக்கத்தை செஞ்சீங்க, பிறகு கேட்கப்பட்ட கேள்வி திரும்ப வாசிப்போம். நாம அடிக்கடி நான் கேள்வியை வாசிச்சு கொள்வதன் மூலம் எங்களுக்கு என்ன கேட்கப்பட்டிருக்குது, என்ன உள்ளீடு செய்யணும்னு சொல்லி தெளிவா விளங்குறோம். பாருங்க, இன்புட் த லென்த் அண்ட் விட்த் ஆஃப் a quadrilateral and state whether it is a square. குவாட்ரிலேட்டரல்ங்கிறது நாட்பக்கலை குறிக்குது. நாட்பக்கலுக்கு நாங்க குவாட்ரிலேட்டரல் இங்கிலீஷ்ல சொல்றது. அப்போ ஒரு நீளத்தையும் ஒரு நாட்பக்கலின் நீளத்தையும் அகலத்தையும் உள்ளீடு செய்து அது ஒரு சதுரமாகுதா என பார்க்கறது தான் இப்போ எங்கட டார்கெட். அப்ப நாங்க என்ன செஞ்சோம், முதலாவது ஸ்டார்ட் பண்ணணும், தரப்பட்ட நாட்பக்கலின் லென்த்தையும் வித்தையும் இன்புட் செஞ்சோம். இன்புட் செஞ்ச பிறகு இன்புட் செஞ்ச இந்த நீளமும் அகலமும் சமனாக இருக்குதான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கு வரக்கூடிய விடையின் அடிப்படையில நாங்க அவர் சதுரமா சதுரம் இல்லையாங்கிறத முடிவுக்கு வந்து
ப்ரோக்ராமை நாங்கள் எண்ட் பண்ணணும். அவர் லென்த்தும் வித்தும் ஈக்குவலாக இருக்கும் என்று சொன்னால் எஸ், லென்த் இஸ் ஈக்குவல் டு வித்தாக இருக்கும் என்று சொன்னால் ஸ்கொயர் ஆகும். லென்த்தும் வித்தும் ஈக்குவல் இல்லாட்டி அவர் சதுரமாக மாட்டார். அதோட நாங்கள் ப்ரோக்ராம் எண்ட் பண்ணிக்கொள்ளலாம். விளங்கிதா? அப்போ உங்களுக்கு இந்த செலெக்ஷன் மெத்தட்லையும் நாங்கள் 2 எக்ஸாம்பிள் செஞ்சிருக்கிறோம். எப்பவுமே ஸ்டார்ட்டுக்கு பிறகு இன்புட் தான் வரணும், அவுட்புட்டுக்கு பிறகு இன்னொரு ப்ரொசஸ் வர இயலாது. அவ்வாறான விடயங்களை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளக்கூடாது. எப்படியும் வரலாம் ஃப்ளோ சார்ட். நாங்கள் ஒவ்வொரு கேள்விக்கு தக்க நாங்கள் என்ன செய்யலாம், எங்களோட ஃப்ளோ சார்ட் டிசைனை நாங்கள் மாற்றிக்கொண்டு போக போகிறோம். விளங்கிச்சுதா? இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் தந்திருக்கிறேன். இங்கே பாருங்க, இன்புட் த லென்த் அண்ட் வித் ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் அண்ட் ஸ்டேட் வெதர் இட் இஸ் a ஸ்கொயர் ஆர் a ரெக்டாங்கிள். இதே மாதிரி தான் அவர் சமனாக இருந்தால் நாங்கள் ஸ்கொயர்னு சொல்லுவோம், சமன் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம், அவர் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். நொட் a ஸ்கொயர்னு சொல்லாமல் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். நாங்கள் நொட் a ஸ்கொயர்னு சொல்லாமல் இட் இஸ் a ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். சரியா? ரைட். ரெக்டாங்கிளுக்கு இன்னொரு கிரைட்டீரியா அமைக்கு சமாந்தரமான 2 கோடுகள் அப்படின்னு வரணும், அல்லது நாட்பக்களாகத்தான் கருதப்படும். பிரச்சனை இல்லை. இப்போ இதே மாதிரி அமைப்புல நாங்கள் 2 இலக்கங்கள் தரப்படுற சந்தர்ப்பத்தில் அந்த 2 இலக்கங்கள்ல எந்த இலக்கம் பெரிய இலக்கம் அப்படின்ட்டு நீங்க செலெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் கிரலாம். அல்லது இரண்டு இலக்கங்கள் தரப்படுற சந்தர்ப்பத்தில் 2லையும் எது சிறிய இலக்கம்ங்கிறத காண்றதுக்கு நீங்க ஒரு ஃப்ளோ சார்ட்டை கீறலாம். அப்ப நீங்க கீறி பாருங்க, அவ்வாறான ஒரு ஃப்ளோ சார்ட்டை நீங்க கீறி பாருங்க. அதாவது உங்களுக்கு 2 இலக்கங்கள் தரப்படுது இன்புட்டாக, அந்த 2 இலக்கங்களையும் பெரிய இலக்கங்களையும் சிறிய இலக்கம் எது என்பதை காண்றதுக்கு நீங்க ஃப்ளோ சார்ட்டை கீறி பாருங்க. என்ன செய்வீங்க, இன்புட்டா 2 இலக்கங்களையும் கொடுப்பீங்க, செலெக்ஷன் சிம்பலுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று நீங்க கொடுத்த இலக்கம் 1 இலக்கம் 2ஐ விட பெரிதா என்ற ஒரு கேள்வியை கேட்பீங்க. அந்த கேள்விக்கு ஏற்ப வரக்கூடிய விடைக்கு ஏற்ப நீங்க அவுட்புட், அப்ப இவர் தான் பெரிய இலக்கம் அல்லது இவர் தான் சிறிய இலக்கம் என்ற முடிவுக்கு அந்த ஃப்ளோ சார்ட்டை எண்ட் பண்ணுவீங்க. அப்போ நாங்க இன்றைக்கு உங்ககிட்ட கிளாஸ்ல நாங்க பார்த்தது சில ஃப்ளோ சார்ட்ல வரக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். சீக்வன்ஸ் மெத்தட்ல என்னென்ன எவ்வாறு சீக்வன்ஸ் மெத்தட்ல ஃப்ளோ சார்ட் ஒன்று கீறப்படுது, அது ஆரம்பம், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அண்ட் எண்ட். அது சீக்வன்ஸ் மெத்தட். பிறகு செலெக்ஷன் மெத்தட்ல எவ்வாறு செலெக்ஷன் கிரைட்டீரியாவுக்கு ஒரு அல்வா கட்டி ஒரு சிம்பிள், செலெக்ஷன் சிம்பிள் பயன்படுத்தப்பட்டு அதுல ஒரு கேள்வி கேட்கப்பட்டு கேள்விக்கு வரக்கூடிய விடையின் அடிப்படையில எங்களோட ஃப்ளோ சார்ட்டை முன்னோக்கி செல்லுதுங்கிறத நாங்க சில எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம்.